இந்த ஆராதனை முழுவதும் ஆண்டவருடைய கரங்களில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவரே, ஆமே, நாங்கள் உம்மை அழைக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, வருக 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 வருக. உம்மை அன்போடு அழைக்கிறோம். உமக்கே முதலிடம், உமக்கு முதலிடம், உமக்கு முதலிடம். ஹல்லேலூயா. இயேசு என்ற நாமத்தினாலே ஆமென், ஆமென். பரிசுத்த ஆவியானவரை அழைக்கிறோம். ஆமென். நீரே ஆளுகை செய்வீராக. எங்களுக்கு வேறு சிந்தனைகளை, எண்ணங்களை, உலகத்தில் உள்ள எண்ணங்களை கொண்டு வருகிற எல்லா கிரியைகளையும் அசுத்த ஆவியினுடைய கிரியைகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்திலே. முழு இருதயத்தோடு கர்த்தரை ஆராதிக்க, முழு சிந்தையோடு முழு பலத்தோடு கர்த்தரை ஆராதிக்க ஆண்டவர் கிருபை தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. உங்க பாதத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனை பகுதியெல்லாம் நீர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தருக்கு மகிமை மகிமை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. நாம என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யோகோவா. எல்லாரும் சத்தமா படிப்போம். பார்த்து கொள்வி யோகோவா. ஆயிரே எல்லாமே கலங்கலப்பா, நாங்க கலங்கலப்பா, நாங்க கலங்கலப்பா. நாமம் என் புகலிடமே, துதித்திடுவே. கத்த நாமம் என் புகலிடமே, யோகோவா. எல்லாரும் சொல்லி படிப்போ. யோகோவா. ஓ நிசியே என்னாலு ஸ்தோத்திரமே, 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 ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் ஆமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் கருத்தோடு துதித்திடுவே. யோகோவா ராப்பா, சுகம் தரு. எல்லாரும் அப்பா பார்த்து சொல்லுவோம். யோகோவா ராப்பா, சுகம் தரும் தெய்வமே. கலங்கலப்பா, 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 நாங்க கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு. ஓ எல்லாரும் கையை தட்டி பாடி. நாம கருத்தோடு துதித்திடுவே. யுகவா நாமம் எனக்கு புகலிடம். கர்த்தர் நாமம் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யோகோவா சம்மா கூடவே இருக்கிறே. யோகோவா கூடவே கலங்கலப்பா,
சோத்திரமே அப்பா சோத்திரமே சோத்திரமே அப்பா சோத்திரமே கர்த்தர் நாம துதித்திடுவே கர்த்தர் நாம கருத்தோடு துதித்திடுவே யெகோவா ஈரே எல்லாமே ஆமென் சொல்லுவோம் யெகோவா ஈரே பார்த்துக் கொள்வி கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா துதித்திடுவே கர்த்தர் நாம துதித்திடுவே உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உயிருள்ள நாளெல்லாம் கவர்ச்சி நாயகரே கண்களில் நிறைந்தவரே கரம் பிடித்தவரே கைவிடாத்தல் கரம் பிடித்தவரே கைவிடாக்கல் உமக்கு ஸ்தோத்திரம் உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம் எல்லாரும் சொல்லுவோம் ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் என்னை இழுத்து கொள்ளு ஓடி வந்திடுவே என்னை இழுத்து கொள்ளு ஓடி ஆரைக்குள் அழைத்து செல்லும் ஆமே அன்பில் கலிகூருவே ஆரைக்குள் அன்பில் கலிகூருவே உமக்கு ஸ்தோத்திரம் உயிருள்ள நாளெல்லாம் ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உயிருள்ள நாளெல்லாம் திராட்சை ரச பார்க்கிலே இனிமையானவர் ஏசப்பாவை பார்த்து சொல்லுவோம் ரசம் பார்க்கிலே இனிமை ஊற்றுண்ட பரிமளமே உலகெல்லாம் ஊற்றுண்ட உலகெல்லாம் மனமே உமக்கு ஸ்தோத்திரம் உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம் உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம் இடக்கையால் தாங்குகிறே வலக்கையால் தழுவுகிறே ஆமே இடக்கையால் ஆமே வலக்கையால் தழுவுகிறே எனக்கு உரியவரே இதயம் ஆள்பவரே எனக்கு உரியவரே ஆமே இதயம் ஆள்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம்
சொல்லுகிறார். ஏசப்பா பார்த்து சொல்லுவோம். ஜுவாலை என்றோ தண்ணீரும் வெள்ளங்களும் ஆமென் தணிக்க முடியாதையா. தண்ணீரும் ஆமே உலக எண்ணங்கள் தடுக்க முடியாது ஐயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம். கவர்ச்சி நாயகரே கண்களில் நிறைந்தவர் கரம் பிடித்தவர் என்னை கரம் பிடித்தவரே கரம் பிடிப்பரே உமக்கு ஸ்தோத்திரம் உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா நாவுகளும் சொல்லட்டும். உமக்கு ஸ்தோத்திரம். என் நாவில் உள்ளதெல்லாம் உந்தன் புகழ்தானே. என் நாவில் உள்ளதெல்லாம் உந்தன் புகழ்தானே. நான் பேசி பேசி மகிழ்வதல் அவே உந்தன் பெருமைதானே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம். கவர்ச்சி நாயகரே கரம் பிடித்தவரே கைவிடாக்கள் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம் என்னை காக்கும் தலையை நிமிர செய்பவரே என்னை காக்கும் பேடகமே செய்பவரே இன்று உமக்கு ஆராதனை என்று ஆராதனை இன்று உமக்கு ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு என்னை காத்து மேகமே தலையை செய்பவரே என்னை மேகமே செய்பவரே இன்று உமக்கு ஆராதனை என்று அவையெல்லாம் சொல்லுவோம் இன்று உமக்கு பக்தியுள்ள அடியார்களை உமக்கென்று பிரித்தெடுத்து பக்தியுள்ள அடியார்களை உமக்கு
கொண்டே வேண்டும் போது என்பதை நான் அறிந்து கொண்டே ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு அப்பா பாதி சொல்லுவோம் ஆராதனை உம்மை நோக்கி நான் கூப்பிட்டேன் எனக்கு பதில் நீர் தண்ணீரை உம்மை நோக்கி எனக்கு பதில் நீர் படுத்து உறங்கி இழுத்தெழுவே நீரே என்னை தாங்குகிறே படுத்து உறங்கி நீரே என்னை தாங்குகிறே ஆராதனை ஆராதனை அப்பா உங்களுக்கு என்னை காக்கு தலையை நிமிர என்னை காக்கு என்னை காப்பவரே செய்பவரே இன்று ஆராதனை ஆராதனை ஆராதிக்கிறோ ஆர்ப்பரிக்கிறோ அன்பு செய்கின்றோ உம்மை ஆராதிக்கிறோ ஓ அன்பு செய்கின்றோ பிதாவே ஆராதிக்கிறோ இயேசுவே ஆர்ப்பரிக்கிறோ ஆவியானவரே செய்கின்றோ எல்லாரும் சபா பாதே ஆவியானவரே அன்பு செய்கின்றோ மகனாக தெரிந்து கொண்டே மறுபடி அவே மகனாக தெரிந்து கொண்டே மறுபடி ராஜாக்களு ஐயா ஆசாரியர்களு எல்லாரும் கையை தட்டி பாடி ஆராதிப்போ ராஜாக்களு ஆசாரியர்களு உம்மை ஆராதிக்கிறோ ஆமே அன்பு செய்கின்றோ உம்மை ஆராதிக்கிறோ செய்கின்றோ சகலம் படைத்தவரே சர்வ ஆமே அப்பா பாதி சொல்லுவோம் படைத்தவரே வல்ல
மகிமைக்கு ஐயா மங்காத பிரகாசமே மகிமைக்கு ஐயா மங்காத உம்மை ஆராதிக்கிறோ ஆர்ப்பரிக்கிறோ ஏசப்பா உம்மை ஆராதிக்கிறோ சோத்திரமு கனவு ஆமென் எல்லாரும் சொல்லி ஆராதிப்போம் சோத்திரமு ஆமென் யார் சும்மா இருக்க வேண்டாம் சொல்லுவோ பரிசுத்தர் பரலோக எப்போதும் ஐயா இனிமேல் வருபவரே எப்போதும் இருப்பவரே உம்மை கரங்களை தட்டி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹalleluya ஓ ஹalleluya எல்லாரும் கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரலோகத்தின் தேவனே, கடந்த வாரம் எல்லாம் கர்த்தர் எங்களை பாதுகாத்தார், எங்களுக்கு உணவு உடைகளை தந்தார், சுகம் தந்தார். ஹalleluya ஓ கூட இருந்தீரே. ஹalleluya தேவன் ஆமென். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன ஆண்டவர். ஹalleluya ஹalleluya ஆமென் ஹalleluya. உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? எல்லாரும் கண்களை மூடி உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலே பூமியிலே உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலே பூமியிலே உமக்கு ஒப்பானவர். கையை தட்டி கர்த்தாவே
உமக்கொப்பானவர் வானத்திலே உமக்கொப்பானவர் கர்த்தாவே தேவர்களே உமக்கொப்பானவர் வானத்திலே உமக்கொப்பானவர் எல்லாரும் அப்பா பார்த்து சொல்லுவோம் உமக்கொப்பானவர் உமக்கொப்பானவர் ஆமே வானத்திலே உமக்கொப்பானவர் வானத்திலே செங்கடலை நீ பிளந்து உந்தன் ஜனங்களை செங்கடலை பிளந்து உந்தன் நடத்தி சென்றே நீ நல்லவர் சர்வ வல்லவர் மாறாதவர் சொல்லுவோம் நீயே நல்லவர் ஓ என்று வாக்கு மாறாதவர் உமக்கொப்பானவர் உமக்கொப்பானவர் ஆமே உமக்கொப்பானவர் இயேசுவை போல உமக்கொப்பானவர் வானத்திலே உமக்கொப்பானவர்
எல்லாரும் வலது கையை உயர்த்தி ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவோம். எத்தனை பேர் சொல்லுவீங்க, அப்பா பார்த்து என்னுடைய ஆயுள் இருக்கிற வரை நான் உம்மையே நான் தொழுவேன். ஆயுள் முடியும் வரை அந்த கிருபை எனக்கு தாங்காண்டவரே. என்னுடைய ஜீவன் போறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்ன கூட என் கையை உயர்த்தி நான் ஆமே கர்த்தரை ஆராதிச்சிருக்கணும். ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவோம். ஹல்லேலூயா. எல்லாரும் போலங்கள் படியிட்டு ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தாவே சோதரம் 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 சோதரம். ஹல்லேலூயா. நன்றி 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 அப்பா. ஆமென். ஹல்லேலூயா. நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போம். உமக்காய் ஓடுவோம். உந்தன் நாமம் சொல்லுவோம். நானும் என் வீட்டாரு உம்மையே நேசிப்போம்.
மகிமை இறங்கட்டும். இயேசுப்பா, சபை ஆராதனை முழுவதும் கர்த்தருடைய வல்லமை இந்த இடத்தை நிரப்பற்றும். ஆவியானவர் எங்கும் பிரவாகித்து கடந்து வருவீராக. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கு அசைவாடுவீராக. ஆவியானவர் இல்லாத ஒரு ஆராதனை இல்லை, அது வேண்டாம் ஆண்டவரே. ஆவியானவரே, உம்மை நாங்கள் அழைக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, கரங்களை தட்டி ஆமென். ஆவியானவரே, நீர் எங்களை நிரப்போ, வல்லமையால் நிரப்போ, உம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்போ, எல்லாருடைய பலவீனங்களை எல்லாம் அகற்றி. அல்லேலூயா. ஓ, நீங்க இல்லாத ஒரு வாழ்க்கை இல்லப்பா. நீங்க இல்லாத ஒரு வாழ்க்கை எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. நீர் இல்லாத ஒரு நாள் இல்லை ஆண்டவரே. இயேசுப்பா, உங்க பாதத்திலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை ஆளுகை செய்வீராக, ஆசீர்வதிப்பீராக. உடைய பிரசன்னம் எங்களை மூடி இருப்பதாக. கர்த்தருக்கு மகிமை, கர்த்தருக்கு மகிமை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிருபை தொடர்ந்து காணப்படட்டும். இயேசு நாமத்திலே பிதாவே, ஆமென். அல்லேலூயா. யோவான் 13ஆம் அதிகாரம் 34-35 வசனங்களை வாசிப்போம். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாயிருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீசர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இது வானத்தை பூமியை படைத்த தேவனுடைய வசனம். இந்த வசனத்துக்காக நாங்கள் கர்த்தரை துதிக்கிறோம். இந்த வார்த்தைகளை பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு பேசுவீராக. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் போதிக்கிறதுபடியே இந்த எழுதப்பட்டதின்படி பரிசுத்த ஆவியானவர் போதிப்பீராக. நீரே பேசும். அடியானை ஒரு பாத்திரமாய் பயன்படுத்தும். கர்த்தருக்கு எல்லா மகிமையை செலுத்துகிறோம் இயேசு நாமத்திலே, ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. யோவான் சுவிசேஷத்திலே 13ஆம் அதிகாரம் 34-35 நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பார்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு முன்மாதிரியான ஒரு ஜீவியம், ஒரு மனுஷனுடைய ஒரு முன்மாதிரியான ஒரு ஜீவியம் செய்ய வேண்டும் என்றால், ஸ்தோத்ரா, ஒரு சபை முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்றால் அவர்களிடத்திலே முக்கியமாய் காணப்படுகிறது எதுவாக இருக்கும் என்றால் அது தேவனுடைய அன்பினால் அவர்கள் நிறைந்தவர்களாக வாழுவார்கள். ஒரு விசுவாசி அல்லனா ஒரு சபை ஒரு முன்மாதிரியாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம் என்றால் அவங்க செய்கிற முதல் ஒரு நல்ல காரியம் அவர்களை அன்பிலே ஆமென் வேரூன்றப்பட்டவர்களாக அன்பிலே நிலைத்திருக்கிறவர்களாக தன்னை வைத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய ஆமென் பிரசங்கத்திலே நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல ஆமென் நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான ஒரு கட்டளை. இதற்கு முன்னே அப்படி கிடையாது. இயேசு தன்னுடைய அவருடைய வாழ்க்கையிலே ஒரு புதிதான ஒரு கட்டளை என்று மனிதர்களுக்கு சொல்லுகிறார். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனாலே நீங்கள் என்னுடைய சீசர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்ளுவார்கள். அப்படி ஒருவரில் ஒருவர் நாம் அன்புள்ளவர்களாய் இருந்தா அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் நீங்கள் என்னுடைய சீசர்கள், நீங்கள் என்னுடைய பிள்ளைகள் என்று அறிந்து கொள்ளுவார்கள். ஆண்டவருடைய வார்த்தையில இந்த உலகம் உங்களை பார்க்கும் பொழுது நீங்க அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனாலே நீங்கள் என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய பிள்ளைகள் என்று இந்த உலகத்தில் உள்ள மக்கள் நினைப்பார்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரா. ஒரு முன்மாதிரியான ஒரு ஜீவியம் செய்ய வேண்டும் என்றால், ஒரு வாழ்க்கை வாழணும்னா ஆண்டவர் நம்மை பார்த்து ஒரு பெருமைப்படுற மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணும்னா
நம்ம அன்பிலே வேரூன்றப்பட்டவர்களாக, அன்பிலே நிறைந்தவர்களாக காணப்படணும். அன்பு எப்பொழுதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே குறையுமோ அப்போ நம்முடைய ஜீவியம் நம்முடைய வாழ்க்கை கெட்டு போய்விடும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே கடவுள் என்பவர் அன்பாகவே தான் இருக்கிறார். அன்பு எங்கெல்லாம் குறைந்து போகிறதோ அப்பொழுதெல்லாம் ஆமேன் ஸ்தோத்திரம், அவருடைய வாழ்க்கை கெட்டு போகும். ஆமேன், கர்த்தருக்கு மகிமை. ஆகவே நாம் அன்பிலே வேரூன்றப்பட்டவர்களாக, அன்பிலே நிலைத்திருக்கிறவர்களாக நாம் வாழ வேண்டும். ஆண்டவருடைய பிள்ளைகள் ஸ்தோத்திரா அன்பிலே நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது இயேசு சொல்லுகிறார், அதனாலே என்னுடைய பிள்ளைகள் என்று, என்னுடைய சீசர்கள் என்று உலகத்தில் உள்ள மக்கள் அறிந்து கொள்ளுவார்கள். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரத்தில், வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 1-5 வரை வாசிப்போம். எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்துவிளக்குகள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க மாட்டாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாய் இருக்கிறதையும் என் நாமத்து நிமித்தம் இலைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். பாருங்கள், இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு சபைக்கு சொல்லுகிறார், எபேசு சபைக்கு ஸ்தோத்திரம். அந்த சபையிலே நல்ல குவாலிட்டியான நல்ல குணங்கள், கடவுள் பெருமைப்படுறது மாதிரி நல்ல குணங்கள் அந்த சபையிலே இருக்கிறது. ஆண்டவர் அந்த எபேசு சபைக்கு சொல்லுகிறார், உன் கிரியைகளையும், அதாவது உன்னுடைய செயல்கள், உன் பிரயாசத்தையும், நீ பிரயாசப்படுகிற ஊழியத்துக்காக, சபைக்காக பிரயாசப்படுகிற உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும், நீ பொறுமையா இருக்கிற. ஆண்டவருடைய பிள்ளைகள் பரலோகத்தில் போவதற்கு பொறுமை ரொம்ப அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. பொறுமை இழந்தவன் கடவுளுடைய ராஜ்யத்தை இழந்துருவார். அதனால ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும். அல்லேலூயா. ஒரு தேவனுடைய பிள்ளை ஸ்தோத்திரா பொல்லாதவர்களை சகிக்க முடியாமல் இருக்கணுமா? பொல்லாதவர்களோட நேரம் செலவு பண்ணி அவர்களை சகித்து அவர்களை நேசித்து அவர்களோட நேரம் செலவு பண்றதில்ல, பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரா. பொல்லாதவர்கள் என்றால் ஆண்டவரை அறியாம ஸ்தோத்திரா ஒரு பாவியா இருப்பாங்க. ஆனா அவங்கள நேசித்து அவங்களுக்கு இயேசுவை பத்தி சொல்லணும். அவங்கள இயேசுவை பத்தி சொல்லியும் கடவுள் நீதி தெரியும், சத்தியம் தெரியும். ஆனா பொல்லாத வழியை விட்டு விலகாமல் இருக்கிறார்கள். அவர்களை விட்டு நாம் கண்டிப்பாக விலக வேண்டும். அல்லேலூயா. ஆகவே பொல்லாதவர்களை நீ சகிக்க கூடாமல் இருக்கிறதையும், அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும். அல்லேலூயா. அதாவது நான் ஒரு ஊழியக்காரன் என்று பொய் சொல்லுகிற கூட்டத்தை சோதித்து நீ அறிந்ததையும். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்க, ஆண்டவருடைய பிள்ளைகள் நிறைய பேர் ஊழியக்காரர்கள் என்று சொல்லி வருவாங்க. ஆனா அவர்கள் ஊழியக்காரர்கள் தானா என்கிறதை நாம் சோதித்து அறிய வேண்டும். ஆமென். அல்லேலூயா. ஊழியக்காரர்கள் என்று சொன்ன உடனே நம்ம வீட்டுக்குள்ள விட்டு அவர்களுக்கு வேண்டிய கனத்தை நாம் செலுத்தக்கூடாது. அவர்கள் ஊழியக்காரர்கள் தானா, உண்மையுள்ளவர்களாக இருக்கிறார்களா என்றெல்லாம் நாம் ஸ்தோத்திரா கண்டறிய வேண்டும். வெளுத்ததெல்லாம் பாலுன்னு சொல்லி நினைச்சிடக்கூடாது. சோதித்து அறிந்து கண்டறிந்ததையும். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய மனிதர்கள் திருடுகிறது எப்படின்னா, கொஞ்சம் தாகமா இருக்குது தண்ணி தாங்கன்னு கேட்குறாங்க. வாசல்ல நின்று அவங்க கதவை அடைச்சிட்டு தண்ணி வாங்க போவாங்களா? இல்லை, கதவை திறந்து போட்டுட்டு தான் தண்ணி எடுக்க போவாங்க. அவங்க தண்ணி எடுக்க ஒரு பெண்ணு வீட்டில் தனியாக இருக்கும்போது ஒரு ஆள் வாசல் நிற்கும் போது கதவை அடைக்க மனசு வராது. உடனே அவங்க வீட்டுக்குள்ளே போன உடனே தண்ணி கேட்டவன் உள்ள ஓடி அங்கே இருக்கிற கதவை அடைச்சிக்கிட்டு அவங்க கழுத்தில் எடுக்கிற நகை, வீட்டில் இருக்கிற எல்லா பொருட்களையும் நகைகளையும் அள்ளிட்டு போயிடுறாங்க. அல்லேலூயா. பாருங்க, நம்ம ஒரு வெகுளித்தனமா இருப்பதனால் நிறைய பிரச்சனைகள் வருகிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரா. இன்னும் அட்ரஸ் எங்க இருக்குதுன்னு சொல்லி வாசல்ல
நின்று இந்த ஒரு பேப்பரை கொடுத்து ஒரு அட்ரஸ் எங்க இருக்கு கேட்கறத மாதிரி அவங்க குனிஞ்சு எழுத்த பார்க்கும் போது அவங்க கழுத்தில் எடுக்கிறத டக்குன்னு கையை நீட்டி எடுத்துக்கிட்டு ஓடிடுறாங்க. அல்லேலூயா, ஸ்தோத்ரா. ட்ரெயின்ல தூங்கும் போது கழுத்தில் எடுக்கிற செயின் மறைகிற மாதிரி மூடி படுக்க மாட்டாங்க. அந்த செயின் தெரிகிற மாதிரி படுத்து கிடப்பாங்க. ஆகவே அந்த வாசல் ஓரத்தில் படுத்து கிடக்கிறோம். டக்குன்னு நம்ம கழுத்தில் எடுக்கிறத எடுத்துட்டு வாசல குதிச்சிடலாம் அப்படின்லாம் யோசிக்காம படுத்து கிடப்பாங்க. ஒரு ஸ்டேஷன்ல நிற்கும் போது கொஞ்சம் ஸ்லோவில் போகும்போது கழுத்தில் எடுக்கிறத புரிக்கிட்டு கீழே குதிச்சிருவாங்க. அல்லேலூயா. ஆக நம்ம நிறைய கவனம் நமக்கு தேவை. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், ஊழியக்காரன் தானா என்று சோதித்து அறிகிறதை நாம் செய்யணும் என்று சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். அப்படி சொன்னா உள்ள விட்டுறக்கூடாது. வெள்ள அங்கி உடுத்து இருந்தா அவங்க ஊழியக்காரன் சொல்லி உள்ள விட்டுறக்கூடாது. நான் ஒரு பாஸ்டர் சொன்ன பாருங்க, அவர் ஒரு பாஸ்டர் மாதிரி தான் இருந்தார். ஆனா அவருக்கு பிரசங்கமே பண்ண தெரியல. அல்லேலூயா. எத்தனையோ பேர் எத்தனையோ விதமா இருக்கிறாங்க. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்து கொண்டிருக்கிறதையும். அல்லேலூயா. பாருங்கள், நிறைய மேன்மையா பேசுகிறார் அந்த எபேசு சபையை. நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையா இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்த இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் நான் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. ஆனா 4ஆம் வசனத்தை சொல்லுகிறா, ஆனாலும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஆனாலும் அப்படின்னு ஒண்ணு சொல்றத இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அந்த ஆனாலும் சொல்றது நமக்கு அவருடைய வார்த்தையில ஒரு சந்தேகம் வெளிப்படுகிறது. ஆனாலும் நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறைவு உண்டு. ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆதியிலே கொண்டிருந்த அன்பு, அதாவது ஆதி அன்பு, அந்த ஆதி அன்பிலே நாம் நிலைச்சிருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒரு மனிதன் ரட்சிக்கப்படும் பொழுது அவன் அழுதுகிட்டே இருப்பான், சிலுவையை நினைச்சு அழுகுவான். ரட்சிப்பு என்கிறது ஒரு எவ்வளவு மேன்மையானது, சபை என்கிறது எவ்வளவு பாக்கியமானது என்றெல்லாம் ஒரு ஆச்சரியமும் ஒரு வியப்பும் அவங்களுக்குள்ளே உருவாக்கி கொண்டே இருக்கும். அதான் ஆதி அன்புன்னு சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆனால் அந்த ஆதி அன்பை சில பேர் இழந்துடுறாங்க. ஆதி அன்பை விடக்கூடாது. ஆதியிலே ஸ்தோத்திரம் ஆண்டவர் மேல வைக்கிற அந்த அன்பு அது குறையக்கூடாது. நீங்க அப்படி இருக்கிறீங்களா? யோசித்து பார்த்தீங்கன்னா உங்க மேலேயும் கடவுளுக்கு ஒரு குறை இருக்கிறது. ஆனாலும் நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய். எங்க விட்டாய்? அல்லேலூயா. யாருக்காக விட்டாய்? புருஷனுக்காகவா, பிள்ளைகளுக்காகவா, சொந்த பந்தங்களுக்காகவா, இல்லைன்னா 500 ரூபாய் கட்டுக்காகவா, இல்லைன்னா உலக ஆசைக்காகவா? எங்கேயோ நீ விட்டாய். இல்லைன்னா உலக காரியங்களுக்காகவா? எங்கேயோ நீ விட்டு விட்டாய். என் மேல் உள்ள அன்பு உனக்கு இப்போ குறைவு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த ஆதி அன்பிலே நாம் நிலைச்சிருக்க வேண்டும். ஆதி அன்பிலே நிலைச்சிருக்கணும்னா ஸ்தோத்திரா நம்ம ஆவியிலே ஒருமனப்பட்டவர்களாய் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்ளுகிறவர்களாய் காணப்படணும். அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கை மேலானது என்று நாம் நினைக்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆதி அன்பை விட்டாய் என்று உன் பேரிலே எனக்கு குறை இருக்கிறது. குறை இருந்தா பரலோகத்துக்கு போக முடியாது. அல்லேலூயா. பாருங்க, ஒரு குறைன்னு இருந்தா பரலோகத்தில் போக முடியாது. மகன் இஸ்ரேலுக்கு பாஸ்போர்ட்டுக்காக ஸ்டேஷன்ல இருந்து இன்கோரிக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க போலீஸ். அப்போ அங்கே போனோம். மகனை கூட்டிகிட்டு நான் போனேன். உடனே அந்த அங்கே ஒரு போலீஸ்காரர் கேட்டார், ஏதாவது வழக்கு இருக்குதான்னு கேட்டார். அல்லேலூயா. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது சார் அப்படின்னு சொன்னான். அப்போது நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க? நான் சர்ச் பாஸ்டராக இருக்கிறேன். அப்படியே கையெடுத்து இப்படி பயபக்தியோடு கும்பிட்டார் ஒரு போலீஸ்கார். அல்லேலூயா. சர்ச்சு பாஸ்டர். அப்படியா? சரி சரி. அப்போ நீங்கள் போகலாம். அல்லேலூயா. ஸ்தோத்ரா. ஏன்னா வழக்கு இருந்தால் பாஸ்போர்ட் கொடுக்க மாட்டாங்க,
கேஸ் இருந்தா பாஸ்போர்ட் கொடுக்க மாட்டாங்க. அது என்ன கேஸு, எது மேலே வந்தது, உங்களுக்கு வழக்கு எது மேலே எப்படி வந்தது என்றெல்லாம் அதை குறித்து விசாரித்து, இவர் கடத்தல் பண்ணுறவரா, இவர் கொலை செய்கிறவரா, கொள்ளையடிக்கிறவரா, இல்லைன்னா ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்காரா, இல்லைன்னா ஏதாவது ஒரு தீவிரவாத இயக்கத்தில் சம்மந்தப்பட்டிருக்காரா எல்லாம் விசாரிச்சு தான் அவன் அந்த பாஸ்போர்ட்டை நம்ம கையில் கொடுப்பாங்க. அல்லேலூயா. அங்க போய் நின்ற உடனே எல்லாரையும் பார்த்து கேட்கறது, உங்களுக்கு வழக்கு இருக்குதா, உங்க மேல ஏதாவது கேஸ் இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. அல்லேலூயா. பரலோகத்துல போய் நிற்கும் போது அங்கே ஒரு தேவ தூத புஸ்தகத்தை பிரட்டி, உன் மேல கேஸ் இருக்குதா அப்படின்னு கேட்பான், உன் மேல வழக்கு இருக்குதா அப்படின்னு கேட்பாங்க. அல்லேலூயா. பரலோகத்தில் உள்ள தேவ தூதருக்கு என்ன சொல்றது, நிறைய இருக்குது வழக்கு, கேஸ் இருக்குதா, எக்கச்சக்கமா இருக்கு. அல்லேலூயா. பரலோகத்தில் போய் நின்று கேஸ் இல்லைன்னு சொல்ல முடியுமா, வழக்கு இல்லைன்னு சொல்ல முடியுமா? என்ன வழக்கு? ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் ஒருத்தவங்களை ரொம்ப கேவலமாக திட்டுனேன், ஒரு கேஸ். அல்லேலூயா. சரியா சபைக்கு ஆராதனைக்கு போனதில்லை, 2வது கேஸ். அல்லேலூயா. ஆமென். வழக்கு இருக்குதா? இருக்கு. பக்கத்து வீட்டுக்காரியோட ஒரே சண்டை தான். ஆமென். யாரோடைய சமாதானமே கிடையாது. போன எடுத்தா கிளிதான். சரி, 3வது வழக்கு. அல்லேலூயா. சரி, உனக்கு இங்கே பரலோகத்தில் பாஸ்போர்ட்லாம் கிடைக்காது, இந்த பக்கத்தில் ஒரு இருட்டா தெரியுது பத்தியா, அல்லேலூயா, கருரில் நிறைஞ்ச ஒரு இடம் தெரியுதா, பக்கத்தில் எட்டிப்பாரு, அங்கே தான் உனக்கு போய் சேர வேண்டிய இடம். உனக்கு பாஸ்போர்ட் உள்ளே போகிறதுக்கு பாஸ்போர்ட் கிடைக்காது. அல்லேலூயா. விமானத்தில் ஏற முடியாதா? விமானத்தில் ஏற முடியாது. சீவ தண்ணீரை பார்க்க முடியாதா? பார்க்கவே முடியாது. அல்லேலூயா. கண்ணாடி கடல் நிறைந்த அந்த நதியை பார்க்க முடியாதா? பார்க்க முடியாது. நதி ஓரத்தில் ஜீவ விருட்சங்கள்லாம், கனிதறி ஜீவ விருட்சங்கள் இருந்து, அதெல்லாம் நீ தொடவே முடியாது. அல்லேலூயா. உன் மேல நிறைய கேஸ் இருக்குது, நிறைய வழக்கு இருக்கிறது. அல்லேலூயா. ஸ்தோத்ரா. ஆமென். பரலோகத்தில் போய் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்ல முடியாது, ஏகப்பட்ட வழக்கு இருக்கு சார். அல்லேலூயா. ஏகப்பட்ட கேஸ் இருக்குது சார். ஆமென். சரியா பக்தியா கிடையாது. ஆமென். செல்லை எடுத்தாவே எங்கேயோ போயிட்டே இருக்கிறேனா, செல்போனை எடுத்தாவே எங்கேயோ போயிட்டே இருக்கிற, அப்புறம் நானாத்தான் அப்படி தடுமாறி அப்படி கர்த்தருக்குள்ள திரும்ப நான் வந்துக்கிறேங்க. நிறைய வழக்கு இருக்குது சார். அல்லேலூயா. அங்க கண்டிப்பா கேட்பாங்க. ஆமென். ஜீவ புஸ்தகம் என்கிற ஒரு புஸ்தகம் திறக்கப்படும், அதிலே நன்மை தீமை எல்லாம் எழுதப்பட்டிருக்கும். அதிலே எழுதப்பட்டதின்படியே என்ன செய்வாங்களாம், தீர்ப்பு கூறுவார்கள். அல்லேலூயா. அதுல எழுதப்பட்டதின்படியே. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஆனாலும் நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரிலே எனக்கு குறைவு இருக்கிறது. ஆகையால் 5வது வசனத்தை வாசிங்க. ஆகையால் நீ இன்ன நிலைமையில் இருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விலக்கு தண்டை அதனிடத்திலிருந்து நீக்கிவிடுவேன். அந்த இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய், ஏதோ ஒரு நிலைமை உனக்கு வந்தது, அன்பை விடுவதற்கு, ஆண்டவர் மேல உள்ள அன்பை விடுவதற்கு ஏதோ ஒரு நிலைமை வந்தது. இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து, அல்லேலூயா, நினைக்கணும். என்ன நிலைமையிலிருந்து விழுந்தோம், எதிலே பின்வாங்கினோம், எதிலே உள்ளத்திலே கசப்பு வந்தது, எதிலே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே போராட்டம் வந்தது, இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தோம். ஓஹோ, அந்த நிலைமையிலிருந்து தான் இப்போ கொஞ்சம் பின்மாற்றத்தில் போயிருக்கிறோமோ என்பதை நினைத்து ஆதியிலே செய்த கிரியைகளை செய்வாயாக. அல்லேலூயா. செய்யாமல் இருக்கலாம், அவை இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்திலே வந்து, ஒரு 10 வருஷம் கழிச்சு கிடையாது. அல்லேலூயா. சீக்கிரமாய் அப்படின்னா என்னது? ஆமென். உன் பேப்பர் கிழிக்கப்படுகிறது. ஆமென். சீட்டு பேர்ல எழுதப்படுகிறது. சீக்கிரமாய் நான் உன்னிடத்திலே வந்து, ஆமென், நீ மனம் திரும்பாத பட்சத்தில். பாருங்க, அந்த நேரத்தில் ஏன் ஆண்டவர் நம்ம சீட்டை கிழிக்கணும்? மனம் திரும்பாத பட்சத்தில். ஆமென்.
கோபமா இருக்கிற காலத்துல, டிவி பார்த்துக்கு இருக்கிற நேரத்துல, பக்கத்துல உள்ளவங்களோட சண்டை போடுற காலத்துல, ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிற காலம் அல்ல, பைபிள் படிச்சுக்கிட்டே இருக்கிற நேரம் அல்ல, ஆவியில நிரம்பி கர்த்தர் நல்லவர் அவரை துதிக்கிறோம் என்று ஆராதிச்சுக்கிற நேரம் அல்ல. ஆமென், ஸ்தோத்திரா. மனம் திரும்பாத பட்சத்தில் ஆண்டவர் இரக்கம் உள்ளவர் தான், கிருபை உள்ளவர் தான். ஆமென். ஆனா எங்கேயோ இந்த நிலைமை இருந்து நீ விழுந்திருக்கிற, அதை நினைச்சு மனம் திரும்பாவிட்டால், இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்திலே வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன்னை விளக்கு தண்டை, விளக்கு என்கிறது ஒரு ஜீவனை குறிக்கிறது. அல்லேலூயா. விளக்கு தண்டை அதை நிடத்து நின்று நீக்கி விடுவே. நல்லா கேட்டுக்கிறீங்க, ஊதுனா அணைஞ்சிரும். ஆமென், ஊதுனா அணைஞ்சிரும். விளக்கு தண்டை அதனிடத்திலிருந்து நீக்கி விடுவே. ஆனா வேதம் சொல்லுகிறது, அவர் மங்கி எரிகிற திரியை அணைக்காத தேவன். ஓகோ, அப்படி சொல்லி சொல்லி கடவுளுடைய பொறுமையை சோதிக்கிறியா? இல்ல. ஆமென். மங்கி எரியுது. ஏன் எரியுது? ஏன் ஆவிக்குரிய வாழ்க்கையில பின்மாற்றம்? ஏன் ஆவிக்குரிய வாழ்க்கையில அன்பு குறைஞ்சிருக்கிறதே, கசப்பு பெருகி இருக்கிறதே? அதை யோசிக்கணும். மங்கி எரிகிற திரி அணைக்காதவர் தான். ஆனா விளக்கு தண்டை அணைச்சிருவேன், உன்னிடத்திலிருந்து நீக்கிடுவேன்னு சொல்லுகிறார். ஒரு வார்த்தையே அப்படி இருக்கிறது, ஒரு வார்த்தை இப்படி இருக்கிறது. அதனால தேவ பிள்ளைகளே, நம்ம ஆதியில எப்படி இருந்தோம், ஆமை ரட்சிக்கப்பட்ட காலத்துல எப்படி இருந்தோம், அந்த நிலைமைக்கு நம்மளை கடவுள் கொண்டு வரணும். நீயும் முயற்சி செய்ய. வர வர மாமியா கழுத போனா ஆனாலா அப்படின்னு சொன்ன மாதிரி, வர வர மாமியா குணம் சரியில்லையே அப்படி போயிடாத. அல்லேலூயா, ஸ்தோத்திரா. வர வர ஆமே அப்படியே ஒரு மாதிரியா, ஆமென், ஒரு மாதிரியா போயிடாத. ஆமென். ஆண்டவருக்கு நீ நேர வாழு. நல்ல ஆமென், நேர்மையா, ஆமென், நல்ல ஒரு விசுவாசியா, நல்ல ஒரு அன்பிலே நிறைந்த ஒரு ஜீவியம் ஆமென் செய்யும் பொழுது அவர்கள் ஆண்டவருடைய ராஜ்யத்திலே பங்கடைவார்கள். அல்லேலூயா. 1 தெசலோனிக்கே 4ஆம் அதிகாரம் 9-10 வாசிப்போம். 1 தெசலோனிக்கே 4ஆம் அதிகாரம் 9-10. சகோதர சிநேகத்தை குறித்து நான் உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்கும்படிக்கு தேவனால் போதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறீர்களே, அந்தபடி நீங்கள் மக்கதோனியா நாடெங்கும் உள்ள சகோதரர் எல்லாருக்கும் செய்து வருகிறீர்கள். சகோதரரே, அன்பிலே நீங்கள் இன்னும் அதிகமாய் பெருகவும். பாருங்கள், இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது, தெசலோனிக்கே மக்கள் ஆமென் அன்பிலே நிறைந்தவர்களாக, ஸ்தோத்திரா, அவர்கள் உதவி செய்கிற மக்களாக இருந்தார்கள். மக்கதோனியா நாட்டு மக்களுக்கு அவர்கள் உதவி செய்கிறவர்களாக இருந்தார்கள். ஆகவே அவன் சொல்லுகிறான், சகோதர சிநேகத்தை குறித்து நான் உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை. அப்படின்னா தெசலோனிக்கே சபைக்கு பவுல் எழுதும் பொழுது அவன் உங்களுக்கு நான் அதை பத்தி சொல்ல தேவை கிடையாது. நீங்க ஏற்கனவே நீங்க அன்பில் நிறைஞ்சிருக்கிறீங்க. அல்லேலூயா. அந்த வசனம் சொல்லுகிறது, அல்லேலூயா, சாமே, நீங்க அன்பிலே நீங்கள் இன்னும் அதிகமாய் பெருகவும். அல்லேலூயா. பாருங்க, அன்பிலே நாம் என்ன செய்யணுமா, இன்னும் அதிகமா பெருகணுமா. அல்லேலூயா என்று ஆமென் தெசலோனிக்கேக்கு பவுல் எழுதும் போது சொல்லுகிறார். யூதா புஸ்தகம் ஆமென் 20-21 வாசிப்போம். யூதாவின் புஸ்தகத்துல ஒரே அதிகாரம் யூதா ஆமென் 1ஆம் அதிகாரத்துல 20-21 வாசிப்போம். நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். அல்லேலூயா. தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக. அல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். அப்போ அன்பு இல்லைன்னா நித்திய ஜீவனுக்குள்ள போக முடியாது, பரலோகத்துக்குள்ள போக முடியாது. தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற பரலோகம் போகணும்னா தேவனுடைய அன்பிலே நாம் நிறையப்பட்டவர்களாக, அன்பிலே அன்பை காத்து கொண்டவர்களாக நாம் இருக்கும் பொழுதுதான் பரலோகத்துக்குள்ளே போக முடியும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக.
ஸ்தோத்திரா. 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 11-12 வாசிப்போம். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 11-12. மேலும் தம்முடைய ராஜ்யத்துக்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராய் நடக்க வேண்டும் என்று தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல நாங்கள் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் புத்தியும் தேறுதலும் எச்சரிப்பும் சொன்னதை அறிந்திருக்கிறீர்கள். அல்லேலூயா. மேலும் தம்முடைய ராஜ்யத்துக்கு மகிமைக்கு உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராய் நடக்க வேண்டும் என்று. பாருங்க, கடவுள் நம்மள அழைத்து இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் தம்முடைய ராஜ்யத்துக்காக நம்மளை ஆண்டவர் அழைத்திருக்கிறார். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது தம்முடைய ராஜ்யத்திற்கு மகிமைக்கு உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராய் நடக்க வேண்டும் என்று தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல நாங்கள் உங்களுக்கு ஒவ்வொருவனுக்கு புத்தியும் தேர்தலும் எச்சரிப்பு சொன்னதை அறிந்திருக்கிறீர்களே. அதாவது கடவுள் நம்மள அவருடைய ராஜ்யத்தின் மகிமைக்காக நம்மளை அழைச்சிருக்கிறா. உலகத்துக்குள்ளே கடந்து நாத்தங்களுக்குள்ளே கடந்து சேற்றிலே கடந்து உலகான பாவங்களில் இருந்து கடவுள் நம்மை அவருடைய ராஜ்யத்தின் மகிமைக்காக நம்மை ஆண்டவர் அழைத்து இருக்கிறார். யோவான் 15ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனம் சொல்கிறது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். யோவான் 15:16 நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நானே உங்களை தெரிந்து கொண்டேன். அல்லேலூயா. ஆண்டவர் தெளிவா சொல்லுகிறார், நானும் உங்களை தெரிந்து கொண்டேன். கடவுள் நம்மை அவருடைய ராஜ்யத்துக்காக அழைத்து இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனையோ பேருக்கு இந்த உலகத்தில் அழைப்பு வரல. அல்லேலூயா. ஆனா கடவுள் நம்மை மாத்திரம் அழைத்திருக்கிறார். அழைப்பு மாத்திரம் நமக்கு இருந்தா அது வல்லமையுள்ளதா இருக்கு. ஒரு ஊழியக்காரர் சொல்றாரு, கடவுள் எப்படி வல்லமையுள்ளவரோ அதே போல அழைப்பும் வல்லமையுள்ளது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தம்முடைய ராஜ்யத்திற்கு மகிமைக்கு உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராய் நடக்க வேண்டும். அந்த அழைப்புக்கு நான் பாத்திரராய் நடக்கணும். எத்தனை பேர் இந்த அழைப்பை வீணடிச்சிடறாங்க, அந்த அழைப்பை வேஸ்ட் ஆக்கிறாங்க. அந்த அழைப்புக்கு பாத்திரராய் நாம் நடக்க வேண்டும். அதனாலதான் பவுல் சொல்லுகிறார், நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 11, 12, 14 வரை வாசிங்க. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம். அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தெரிந்தவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு அருமையான ஒரு வேத வசனம் பாருங்க. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது, ஸ்தோத்திரா, அவருக்காக நான் எல்லாவற்றையும் நஷ்டமன்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். யாருக்காக? இயேசுவுக்காக. அல்லேலூயா. இயேசுவுக்காக மற்ற எல்லாத்தையும் என்ன செய்யணுமா? குப்பையுமாக எண்ணுகிறேன். அல்லேலூயா. இந்த உலகத்துல இயேசுவை தவிர வேறு எல்லாமே குப்பை தான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சூப்பர் மார்க்கெட்டு திடீர்னு தீ பிடிச்சிருச்சு. தீ பிடிச்சோன்னே எல்லா பொருளும் கருகிருச்சு. உடனே சொன்னாங்க, இந்த குப்பையெல்லாம் அள்ளி ஜேசிபி வச்சு அள்ளி ஒரு பள்ளத்தில் போட்டு பிதைச்சி வச்சுருங்க. ஆனால் அது தீ பிடிக்க முன்ன சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே போனா என்ன மகிமாப்பா, இவ்வளவு அழகான பொருட்கள். ஆகா, அந்த இருதயம், நம்ம இருதயம் அங்கே போதே இங்கே போதே. ஆனால் பைபிள் சொல்லுகிறது, அவருக்காக எல்லாவற்றையும் குப்பையுமாக எண்ணுகிறேன். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்று தேறினவானான் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினாலே நான் எதற்காக பிடிக்கப்பட்டனோ. ஒவ்வொருத்தரையும் கத்த ஒரு காரியத்துக்காக பிடித்திருக்கிறார். அல்லேலூயா.
ஒரு வேலைக்காக உங்களை பிடித்திருக்கிறார். அவர் நாம மகிமைக்காக உங்களை பிடிச்சிருக்கிறார். நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ. அல்லேலூயா. பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து கேளுங்க, நீங்க எதற்காக பிடிக்கப்பட்டு ஆண்டவர் உங்களை பிடிச்சிருக்காரு கேளுங்க. உங்களை எதுக்காக ஆண்டவர் பிடிச்சிருக்கிறாரு? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ, ஒரு காரியத்துக்காக கர்த்தர் உங்களை பிடித்திருக்கிறார். ஆமென். ஒன்னு ஊழியத்தை தாங்கிறதா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு ஊழியத்துல ஒரு சேவையா இருக்கலாம், ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷம் சொல்றதா இருக்கலாம். அல்லேலூயா. என்னை ஆண்டவர் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ, அல்லேலூயா, அதை நான் பிடித்து கொள்ளும்படி எப்படி தொடர்கிறேன் சொல்லுங்க? ஆசையாய் தொடர்கிறேன். எத்தனை பேர் ஆசையா தொடர்கிறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆசையாய் தொடர்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த ஆசை நம்ம உள்ளத்தில் இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. நான் ஆண்டவர் என்னை எதற்காக ஆண்டவர் என்னை பிடிச்சாரோ அதை நான் ஆசையா தொடர்கிறேன். அல்லேலூயா. என்னை அதுக்காக ஆண்டவர் அழைச்சிருக்கிறார், அதை நான் ஆசையா செய்யணும். ஆமென். ஆசையா அந்த காரியத்தை செய்யணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ இந்த பவுல் சொல்லுகிறா, நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ. ஐயா ஒண்ணுமே எனக்கு கிடையாதுயா, காசு இல்லை, பணம் இல்லை, ஒண்ணும் இல்லை, ஆனா நான் ஆண்டவருக்காக வேலை செய்வேன். அல்லேலூயா. ஆமென். நான் ஆண்டவருக்காக கொடுப்பேன், ஆண்டவருக்காக ஜெபம் பண்ணுவேன், மற்றவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லுவேன், ஆண்டவருடைய வேலையை செய்வேன், எதையாவது கர்த்தருக்காக நான் செய்வேன். நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் நான் தொடருகிறேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. அப்படி எண்ணிட்டோம்னு வச்சுக்கிறீங்களேன், ஆனா பிடிச்சிட்டேன் அப்படின்னு நான் எண்ணுகிறது இல்லைன்னு சொல்றான் தெரியுமா? அந்த திருப்தி எப்போ வருதோ அப்போ நம்ம நாசமா போயிடுவோம். அல்லேலூயா. பிடிச்சிட்டேன், அந்த இடத்துக்கு வந்துட்டேன். ஆமென். சில பேர் பாருங்க, சில பேர் ஊழியங்கள் ஆசீர்வாதம் இல்லாம போறதுக்கு என்ன காரணம்? ஓ நான் பிடிச்சிட்டேன், ஆமென், ஒரு திருப்தி வருதா அப்போ ஒண்ணும் இல்லாம போயிடும். அல்லேலூயா. நான் பிடித்து கொண்டேன் என்று எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து. போன வாரம் நடந்துச்சுல, அல்லேலூயா. போன வாரம் ஒரு சம்பவம் நடந்துச்சே, அது மறந்து. போன மாசம் மறந்து. அல்லேலூயா. போன வருஷம் மறந்து. ஒன்னு செய்கிறேன், பின்னானவைகளை, ஆமே, பின்னானவைகளை மறந்து. அல்லேலூயா. முன்னானவைகளை நாடி. அல்லேலூயா. ஒரு பாஸ்டர் என்னைய பார்க்கும் போதெல்லாம் கொஞ்சம் முறைப்பார். அவர் முறைச்சி ஒரு 2-3 மாசம் ஆச்சு. அல்லேலூயா. அதை நான் மறந்து இப்போ சிரிக்கிறேன். நான் கையை கொடுத்து இப்போ அவரும் சிரிக்கிறார். அவர் முறைச்சி 2 மாசம் ஆச்சு, ஆனா நான் மறந்துட்டேன். அல்லேலூயா. நான் சிரிக்கிறேன், இப்போ அவரும் சிரிக்கிறார். அல்லேலூயா. இப்போ அவரு என் பேரை சொல்லி கூப்பிடுறேன். அல்லேலூயா. 2 மாசத்துக்கு முன்னாடி தான் முறைச்சிறேன், இப்போ நான் எப்படி சிரிக்கிறது? ஆமென். ஒரு 5-6 வருஷமா நான் வச்சிருப்பேன் அப்படின்னு சொன்னா ஸ்தோத்திரா, நாசமா போயிடுவோம். அல்லேலூயா. ஆக பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை, ஆமென், என்ன செய்யணுமா? நாடி. அல்லேலூயா. முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லெக்கை நோக்கி தொடருகிறேன். அல்லேலூயா. லெக்க நோக்கி தொடருகிறேன். மறக்கலைனா முகம் அப்படியே ஒரு மாதிரியா தெரியும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு சொன்னாலே, அல்லேலூயா, முகம் பிரைஸ் தி லார்ட்னு சொல்லாது. அல்லேலூயா. ஆமென். முகம் ஒரு மாதிரியா இருக்கிறது, பிரைஸ் தி லார்ட் வரமா இருக்கிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. ஸ்தோத்திரா. ஆனா முகம், ஆமென், காயினை போல எரிச்சல் உள்ளதா இருக்கிறது. ஆண்டவர் கேட்கிறார், முக நாடி ஏன் வேறுபட்டு இருக்கு? சில பேரை பார்த்தா தெரியும். முயல் பிடிக்கிற நாய்க்கு மூஞ்சியை பார்த்தா தெரியாதா? நீங்க யூடியூப்ல பாருங்க, 2 நீளமான நாய் இருக்கு,
ஒரு 4 நாய். அந்த நாய் அந்த முயலுடைய வயக்காட்டில் விட்டு குழி குழியாக இருக்கும். அந்த நாய் இங்கிட்டு கிடைக்காது, அது ராஜபாளையத்து நாய். அல்லேலூயா. அந்த நாய் 4 நாயை ஓட விட்டு அந்த முயல் குழிக்குள்ளே கம்ப வச்சு குத்துவாங்க. இங்கிட்டு குத்துனா அங்கிட்டு ஒரு ஓட்டை இருக்கு, அது வழி ஓடும் பாருங்க. 4 நாய் விரட்டி ஓட்டம்னா ஓடி முயல் எப்படியெல்லாம் ஓடும், அப்படி டக்குன்னு ரிட்டர்னில் திரும்பும். நாய் திரும்ப முடியாது, முயல் சரட்டுன்னு திரும்பி இங்கிட்டு ஓடிடும். அல்லேலூயா. ஓடும்போதே தெரியும் இந்த நாய் என்ன செய்யும், முயல் பிடிக்குமா பிடிக்காதா, முகத்தை பார்த்தாவே தெரியும். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள் முகத்தை பார்த்தா தெரியும். காயினை போல முகம் மாறி இருக்கிறதே. ஆண்டவர் கேட்கிறாரு, காயினே உன் முகம் ஏன் மாறுபட்டு இருக்கிறதே? அல்லேலூயா. உன்னுடைய முகத்துல எரிச்சல் ஏன் வந்திருக்கிறது? அல்லேலூயா. ஸ்தோத்திரா. எப்போதும் முகம் பிரசாவே இருக்கணும், அன்பில் நிறைஞ்சதா இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவருடைய அன்பில் நிறைஞ்ச முகமா இருக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகச்சு. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக, அந்த பந்தய பொருளுக்காக, எந்த பொருளுக்காக? இந்தியன் பேங்க்ல இருக்கிற ஏசி நம்பர், அல்லேலூயா, அக்கௌண்ட் நம்பர்ல இருக்கிற அந்த பொருளுக்காக இல்ல, அந்த பரலோகத்தில் இருக்கிற அந்த லெக்கை அடைய, அந்த லெக்கை நோக்கி நான் தொடருகிறேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நாம் அழைச்ச அழைப்புல அந்த அழைப்புக்கு பாத்திரவான்களா நடக்கணும், அழைப்புக்கு பாத்திரவான்களா நடக்கணும். அல்லேலூயா. இப்ப என்னை யாராவது ஒரு காரியத்தை செய்ய சொன்னாங்கன்னா எனக்கு அந்த அழைப்புலாம் கிடையாதுன்னு சொல்லிடுவேன். அல்லேலூயா. அந்த அழைப்பு எனக்கு கிடையாது, அதை என்னால் செய்ய முடியாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்மளை கடவுள் எதில் அழைச்சிருக்கிறார் அதைத்தான் நம்ம செய்யணும். என்னை ஒரு பாஸ்டர் பைபிள் காலேஜ் அந்த பொறுப்பை உங்களை தரேன்னு சொல்லி கேட்டாங்க. இன்னும் சில பொறுப்புகள்லாம் என்கிட்ட கொடுத்தாங்க, அந்த அழைப்புலாம் எனக்கு கிடையாதுன்னு சொல்லிடுவேன். அல்லேலூயா. ஆண்டவர் என்னை எதுக்காக அழைச்சிருக்கிறாரோ அந்த அழைப்புல நாம நிக்கணும். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனத்தை வாசிப்போம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 1, 2, 3. ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மன தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்க. பாருங்க, பவுல் எபேசியருக்கு எழுதும் பொழுது ஆதலால் கர்த்தர் நிமித்த கட்டுண்டவனாய் இருக்கிற நான். இப்போ இந்த நிறுவத்தை எழுதும் போது பவுல் எங்க இருக்கிறாரு? சிறையில 2 கைகளும் விளங்க மாட்டி காலில் விளங்க மாட்டி கட்டுண்டவனாய் கிடக்கிற நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து, அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய், அழைப்பை விட்டுட்டு எங்கேயோ போய் நின்றுக்கு இருக்காத. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களை ஆண்டவர் சபையில ஒரு உதவிக்காரரா ஆண்டவர் வைத்திருப்பா. ஆனா சில பேர் உங்களுக்கு ஒரு பெருமையை கொடுத்து, எங்க சபையில நீங்க தான் பாஸ்டர் வாங்க, எங்க சபையில நீங்க தான் முதன்மையான குடும்பம், நீங்க வாங்க. இல்லை, எனக்கு அப்படி அழைப்பு கிடையாது. அல்லேலூயா. ஸ்தோத்ரா. ஒரு பிரதர் இங்கே ஒரு சபை வச்சிருந்தார். சில பேர் இப்படி புதுசா எங்கேயாவது வெளியூர்ல இருந்து சபை ஆரம்பிப்பாங்க. அல்லேலூயா. அவங்க என்ன செய்வாங்கன்னா, சபையில இருக்கிற முக்கியமான ஆட்களை கூட்டிட்டு போய் செய்தி கொடுக்கும்படி கூட்டிட்டு போவார். அப்ப செய்தி கொடுக்கும்படி ஒருத்தவங்க கூப்பிட்டாங்கன்னா எவ்வளவு பெரிய மேன்மையானது சொல்லி நினைச்சு போய் அவங்களுடைய அழைப்பை விட்டு வேறு வழியில ஓட ஆரம்பிப்பாங்க. அல்லேலூயா. அப்போ சொல்லுவாங்க, சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு அப்படி அழைப்புலாம் கிடையாது. ஒரு பாஸ்டருக்கு ஏதாவது ஒரு உதவி செய்கிற மாதிரி தான் எனக்கு அழைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. சில நேரம் ராய் பண்ணன சில இந்த புதுசாக சபை ஆரம்பிக்கிறவங்க, எங்கள் சபையில் செய்தி கொடுக்க வாங்க அப்படின்னு சொன்னால், எனக்கு அப்படி அழைப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரா. ஆக சில பேர் உங்களை அந்த அழைப்புல இருந்து வெளியே கொண்டு வர பார்ப்பாங்க. உங்களுக்கு ஒரு பெருமையை உங்க தலையில வச்சு அந்த அழைப்புல இருந்து உங்களை வெளியே கொண்டு போய் காற்றுல அடிபடுகிற அந்த மேகம் போல அலைய விடுவாங்க.
இல்ல எனக்கு அழைப்பு கிடையாது, அப்படி என்னை ஆண்டவர் அழைச்ச அழைப்புலதான் நான் நிற்பேன். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே பவுல் சொல்லுகிறான், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும், ஆமென், ஸ்தோத்திரா, சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை, பாருங்க, ஆவியின் ஒருமையை காத்து கொள்ளுவதற்கு ஜாக்கிரதையா இருக்கணும். ஆவியின் ஒருமையை காத்து கொள்ளணும். ஆவியில ஒரு ஒருமை இருக்கணும். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். ஒரு டாக்டர் காதுல அந்த கருவியை மாற்றி அவன் மூச்சை நல்லா இழுத்து இழுத்து விடு அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் மூச்சை இழுத்து இழுத்து விட்டா தான் அது உள்ள இருக்கிற என்ன ப்ராப்ளம்ங்கிறது அதில் தெரியும். அல்லேலூயா, அவர் மூச்சை இழுக்க சொல்லும் போது தும்மல் போட்டுக்கிட்டு கத்து இருமி சளி வர்றது மாதிரி கத்துனார்னா அவர் உள்ள என்ன பிரச்சனைன்னு சொல்லி கண்டே பிடிக்க முடியாது. அமைதியா இருந்து மூச்சை போட்டு இழுத்து விடு, அவதான் அந்த உள்ள இருக்கிறத என்னால கண்டுபிடிக்க முடியும். ஆவியில ஒரு ஒருமை இருக்கணும். அல்லேலூயா, ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையா இருக்கணுமா. ஆவிய நெடுவு அலைய விடக்கூடாது. பவுல் ஒரு வசனம் எழுதுறாருன்னா அது ஒரு ரொம்ப முக்கியமானது. ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள், சமாதான கட்டினால். சமாதானம் எப்பொழுதெல்லாம் அவன் கட்டவிழ்க்கப்படுமோ அப்ப ஆவி ஒருமை எல்லாம் போயிரும், மண்ணா போயிரும். அல்லேலூயா, அவன் சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். அல்லேலூயா. ஒரு நாள் ஒரு கார்ல அவன் ஒரு பாஸ்டருடைய மனைவியோட போயிட்டே இருந்தேன். போகும்போது ஒரு சபை நடத்திட்டு போகிறோம். அவங்கள அந்த பாஸ்டருடைய மனைவியை அந்த வீட்டில் விட்டுட்டு நான் திரும்பி வரணும். அப்போ ஒரு விசுவாசி ஒரு பஸ் ஸ்டாண்டில் நின்று கையை நிறுத்தினாங்க. ஸ்தோத்திரா, அது ஒரு பெரிய ஒரு பதர்ன ஆத்துமா. அவ குடும்பமும் நல்லா இல்லை, அவள் பிள்ளைகளும் நல்லா இல்லை, இப்பவும் நல்லா இல்லை. அவள் நிப்பாட்டிட்டு ஜன்னலை திறக்க சொன்னான். ஜன்னலை திறந்தா அந்த பாஸ்டருடைய மனைவி உட்காந்துருக்கிறான். ஸ்தோத்ரா, இந்த சிஸ்டர் கீழே நின்றுக்கிட்டு, எம்மா உங்களுக்கு ஒன்று தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. பதறிக்கிட்டு, என்ன, உங்களை ஒருத்தவங்க தேடி வந்தாங்கம்மா. யாரு தேடி வந்தது? திருச்சியிலிருந்து வந்தாங்க. அவங்க உங்களை எங்கெல்லாம் தேடி திரிஞ்சாங்க தெரியுமா? இப்போ என்னை ஒருத்தவங்க தேடி வந்தாங்க, அவ்வளோதானே. திருச்சியிலிருந்து வந்தாங்க, அவ்வளோதானே. எங்கே இருக்கிறாங்க? பெத்தேலுக்கு போயிருக்கிறாங்க. உங்களை தேடித்தான். மூச்சு இழுத்துக்கிட்டு அது சிஸ்டர் பேசும்போது மூச்சு இழுத்துக்கிட்டு, அப்படியா, என்ன இப்போ பெத்தேலில் இருக்கிறாங்க, அவ்வளோதானே, நான் போய் பார்த்துக்கிறேன், நீ பஸ்ஸுக்காக நீ சும்மா நில்லு. அல்லேலூயா, ஸ்தோத்திரா, ஆமென். நான் அந்த கண்ணாடியை தூக்கி விட்டுட்டு அந்த அம்மாட்ட சொல்கிறேன், என்ன பேச்சு, நமக்கு மாரடைப்பே வந்துடும் போலையே. அல்லேலூயா, ஆவியின் ஒருமைய சமாதான கட்டினால். அல்லேலூயா, சில பேர் உங்க வீட்டுக்குள்ள வரும்போதே உங்க சமாதானம், வாசல் வெளியே டிங் 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 பறவை மாதிரி அது வாட்ட வெளியே போயிடும். அப்போ நம்ம கேட்போம், சமாதானமே 2 கதவையும் திறந்துட்டு ஓடுறியே அப்படின்னு கேட்டா, அவ வீட்டுக்குள்ள வந்துட்டா, நான் போறேன், இதை விட்டுரு. அல்லேலூயா, பறவை மாதிரி பறந்து போகிறோம். ஏன்? அவ வீட்டுக்குள்ள வந்ததுனால. சமாதானம் என்கிற பறவை உன் வீட்டுக்குள்ள இருக்க முடியாது. நான் போறேன், பாய் பாய்ன்னு சொல்லிட்டு போகிறோம். எப்ப வருவ? இவ போன பின்னாடி நான் வரேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரா. சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்? அப்பதான் நம்ம ஆண்டவருக்குள்ளே வளர முடியும். ஆமென். எங்கிருந்தெல்லாம் அந்த சமாதானத்தை குலைக்கிறது வருது பிசாசு, அதெல்லாம் கவனமா தகர்க்கணும். இயேசு நாமத்துல மலைகளை உடைக்கிறதுக்கு குண்டு வச்சது மாதிரி, அல்லேலூயா, சாத்தான் கொண்டு வர்ற அந்த மலையெல்லாம் குண்டு வச்சு அடிக்கணும். அல்லேலூயா, எங்கெல்லாம் சமாதானத்தை குலைக்கிறதுக்கு பிசாசு நம்ம வீட்டுக்குள்ள வர்றானோ அதெல்லாம் குண்டு வச்சு தகர்க்கணும்.
அல்லேலூயா. சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையா இருங்கள். உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல, ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல. அல்லேலூயா. ஒருத்தவங்க வந்து உங்கள்ட்ட சொல்றாங்க, கர்த்தர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமா சொல்லுகிறார், உங்க வீட்டை வித்து அந்த வீட்டில் 10 லட்சம் ரூபாய ஊழியத்துக்குன்னு தரணும்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவீங்க நீங்க? ஆனா தீர்க்க தரிசனம். ஆனா கடவுள் உங்களை விற்க சொல்லி 10 லட்சம் ரூபாய் ஊழியத்துக்கு கொடுக்க சொல்லுகிறார். ஆனா தீர்க்க தரிசனம். நம்புவீங்களா? நம்புவீங்களா? அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரா. நம்ம சொல்லணும், ஆண்டவர் என்னோடு பேசட்டும். அல்லேலூயா. என்னோடு பேசினா கண்டிப்பா நான் வீடை வித்து உங்களுக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் தாரு. அல்லேலூயா. ஆனா உங்கள்ட்ட தர மாட்டேன். ஆமென். ஸ்தோத்திரா. யார்கிட்ட கடவுள் கொடுக்க சொல்றாரோ அங்க கொடுப்பேன். அல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு, ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்நானமும் எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். நம்ம ஆண்டவர் எப்படி தெரியுமா? ஒரே தேவன், ஒரே ஆவியானவர், ஒரே ஸ்தோத்திர நம்பிக்கை. அல்லேலூயா. ஒரே ஞானஸ்நானம். அல்லேலூயா. ஒரே விசுவாசம். ஆமென். ஒரே சரீரம், ஒரே ஆவி, எல்லாம் ஒன்னே. அல்லேலூயா. கது சோதர அந்த கத்தோலிக்க அவன் அந்த கன்னியாஸ்திரி சொன்னது போல திங்கக்கிழமை அவன் ஒரு புனிதருக்கு, புதன்கிழமை குழந்தை இயேசுவுக்கு. புதன்கிழமை குழந்தை இயேசு தானா? வியாழக்கிழமை தான் குழந்தை இயேசுவா? ஆமாம். ஒன்னொன்னா சொன்னாங்க, கரெக்டா சொன்னாங்க. திங்கக்கிழமை 1, செவ்வாய்க்கிழமை 1, புதன்கிழமை 1, வியாழக்கிழமை 1. ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு புனிதருக்கு அவங்க ஜெபம் பண்ணுவாங்களாம். இப்படி ஜெபம் பண்ணிக்கிட்டு போகும்போது ஒரு பஸ்ஸில் உட்காந்து இப்படி மாலை உருட்டிட்டு போயிட்டே இருந்தாங்களாம். இப்போ ஒரு பக்கத்தில் ஒரு பிரதர் கேட்டார், நீங்கள் என்ன சிஸ்டர் செஞ்சுக்கிறீங்க கேட்டார். நான் வந்து புனிதருக்கு ஜெபம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்களா இந்த சிஸ்டர். அப்படியா, சரி. திங்கக்கிழமை என்ன புனிதர், செவ்வாய்க்கிழமை, இப்படி எல்லாம் கரெக்டாக சொன்னாங்களாம். அந்த பக்கத்தில் உள்ளவர் கேட்டாரா, உங்களுக்காகவே எனக்காகவே சிலுவை சுமந்து மரித்து 3ஆவது நாள் உயிரோடு எழுப்பினாரே, அவருக்கு எந்த நாளில் ஜெபம் பண்ணுறீங்கன்னு கேட்டார். அல்லேலூயா. இதுதான் அவங்க ரட்சிக்கப்பட்டதுக்கு முதல் வார்த்தை இதுதானா. ஆனால் இவங்களுக்கு பெந்தகோஸ்துக்காரர்களை பிடிக்காது. அல்லேலூயா. பெந்தகோஸ்து பாஸ்டரை பார்த்தா பயங்கர கோபம் வரும். விசுவாசிகள் பார்த்தா கோபம் வரும். நகை போடாதவங்களை பார்த்தா, வெள்ளச்சிலை கட்டி நகை போட அவங்களெல்லாம் பார்த்தா பயங்கர கோபம் வரும்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த பிரதர் கேட்டாரா, உங்களுக்காகவே எனக்காகவே சிலுவை சுமந்து சிலுவையில மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆவது நாள் உயிரோடு எழுப்பினாரே, அவருக்கு எந்த நாள் ஜெபம் பண்றீங்க? இல்லையே, நான் ஒரு நாள் கூட ஜெபம் பண்ணலையே அப்படின்னு உள்ளத்துக்குள்ள வருதான். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரா. இந்த சொன்னவர் வந்து பஸ்ஸில் உட்காந்துருக்கிறவர் 2 காலும் சூம்பி போன ஒரு ஆளாம். 2 காலும் சூம்பி போய் ஒரு 2 கம்பை வச்சுக்கிட்டு உட்காந்துருக்காரு. ஏன்னா இவங்களுக்கு மாற்றுத்திறனாளின்னா ரொம்ப பிடிக்கும். அந்த மாற்றுத்திறனாளி தான் இப்போ இயேசுவை பற்றி சொல்றார். அல்லேலூயா. அவர் சத்தியம் சொல்ல சொல்ல இந்த சிஸ்டர் கேட்டுக்கிட்டே இருந்து வீட்டுக்கு போய் ஹாஸ்டல் அவங்க மடத்துக்கு போய் பைபிள் படித்து பைபிள் ஆழமாக படித்தாங்களாம். சத்தியத்தை படித்து 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 ஆமேன் ஸ்தோத்திரா இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொண்டார். இயேசு தான் உண்மையான தெய்வம் என்ற சத்தியத்தை அறிந்து கொண்டு அல்லேலூயா அந்த மடத்தில் இருக்கும் பொழுதே சென்னையில் போய் ஸ்தோத்திரா ஒரு 3 நாள் தியானம் கன்னியாஸ்திரிகளாக சேர்ந்து ஒரு தியானம் நடத்துகிறாங்களாம். ரட்சிக்கப்பட்ட கன்னியாஸ்திரிகள். அந்த அட்ரஸை இந்த பிரதர் மாற்றுத்திறனாளி பிரதர் தான் கொடுத்தாராம். அங்கே போய் 3 நாள் தியானத்தில் கலந்து அந்த கன்னியாஸ்திரிகள் கையிலேயே ஞானஸ்தானம் எடுத்து மடத்துக்கு வந்துட்டாங்க. கன்னியாஸ்திரிகள் தங்கி இருக்கிற மடத்துக்கு வந்துட்டாங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
ஆமென். தேவ பிள்ளைகளே ஸ்தோத்திரம். ஒரே கர்த்தர், ஒரே விசுவாசம், ஒரே ஆவி, ஒரே ஞானஸ்நானம், ஒரே சரீரம். எந்த சரீரம்? இயேசு சரீரம். ஒரே சரீரம் நமக்காக பிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் ஒரே ஒரு தெய்வம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆக நாம் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடக்க வேண்டும். ஆமென். இன்னொரு கடைசி பகுதியை நான் வாசித்து முடிய போற மத்தேயு 26ஆம் அதிகாரம் 41வது வசனம். மத்தேயு 26:41. நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். பாருங்கள் ஸ்தோத்ரா. ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு முன்மாதிரியா, ஒரு சபை முன்மாதிரியா இருக்கணும்னா அந்த சபை அன்பிலே நிறைஞ்சிருக்கணும், அந்த ஆத்துமா அன்பிலே நிறைஞ்சிருக்கணும். அல்லேலூயா. ஒரு முன்மாதிரியான ஜீவியம் ஒருத்தவங்க செய்யணும்னா அவங்க அழைக்கப்பட்ட அழைப்புல அவங்க நின்றுக்கிறணும். அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களா வாழ்வதற்கு தீர்மானம் பண்ணணும். மூணாவதாக ஸ்தோத்ரா, அல்ல ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. இந்த 3 பகுதியை தான் நான் பார்த்து முடிய போறோம். நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். ஆமென். இடைவிடாமல் ஜெபம் பண்ணணும்னு சொல்லி 1 தெசலோனிக்கேயர் 5:17 வாசிக்கிறோம். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அந்நாள் ஜெபம் பண்ணி 1 சாமுவேல் 2:1 வாசிங்க. ம் 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 பாருங்க, அந்நாள் ஜெபம் பண்ணி என் இருதயம் கர்த்தருக்குள்ளே களி கூறுகிறது. அந்நாளுடைய வாழ்க்கையில ஜெபிக்கிறதுக்கு முன்னே ஒரு வாழ்க்கை, ஆலயத்துல ஜெபிச்ச பின்னாடி ஒரு வாழ்க்கை. ஜெபிக்கிறதுக்கு முன்ன தலை குனிஞ்ச வாழ்க்கை, வெக்கப்பட்ட வாழ்க்கை, ஜெயமில்லாத ஒரு வாழ்க்கை, தோல்வியான ஒரு வாழ்க்கை, வேதனை நிறைஞ்ச ஒரு வாழ்க்கை. ஆலயத்துல ஜெபம் பண்ண பின்னாடி அவ சொல்லுகிறா, அன்னாளுக்கு குழந்தை இல்ல, குழந்தைக்காக அன்னாள் ஜெபம் பண்ணினால் கர்த்தர் அவளுக்கு ஒரு சாமுவேலை கொடுத்தார். இப்போ குழந்தை பெற்றெடுத்த பின்னாடி ஸ்தோத்திரா, அன்னாள் ஜெபம் பண்ணி என் இருதயம் கர்த்தருக்குள்ளே களி கூறுகிறது. ஜெபிக்கிறவங்களுடைய இருதயம் களி கூறும். ஜெபம் பண்ணா சோதனைக்கு தப்பு வைக்கப்படுவார்கள். அவை ஜெபம் பண்ணா வெற்றி கிடைக்கும். என் இருதயம் கர்த்தருக்குள்ளே களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள்ளே உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய இரட்சிப்பினால் சந்தோஷப்படுகிறேன். அல்லேலூயா. கர்த்தரை போல பரிசுத்தமுள்ள தெய்வம் யாரும் இல்லை, அவரை போல ஒரு உண்மையான கடவுளும் யாரும் இல்லை அப்படின்னு அன்னாள் சொல்லுகிறான். ஜெபிக்கிறதுக்கு முன்ன தோல்வியான வாழ்க்கை, அன்னாள் ஜெபம் பண்ண பின்னாடி அவையும் கொம்பு கர்த்தருக்குள்ளே உயர்ந்திருக்கிறது. யாரெல்லாம் ஜெபிக்கிற அந்த ஜெப வாழ்க்கைய பிடித்து கொள்ளுகிறார்களோ அவங்க கொம்பு கர்த்தருக்குள்ளே உயரும். ஜெபமில்லாத ஒரு வாழ்க்கை அது பிணமான ஒரு வாழ்க்கை. பிணம்தான். ஜெபம் இல்லாத ஒரு வாழ்க்கை பிணம், நாத்தம் எடுத்த பிணம். செபிக்கிற ஒரு வாழ்க்கை தான் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை. செபிக்கிற வாழ்க்கையில தான் கடவுள் அசைவாடுவா. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை, ஸ்தோத்திரம். அதனால சொல்ற, என் கொம்பு கர்த்தருக்குள்ளே உயர்ந்திருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது. உங்களை பார்த்து ஒரு பகைஞன் பேசிக்கிட்டே இருக்கான்னா, ஜெபம் பண்ணீங்கன்னா பகைஞன் மேல் உங்க வாய் என்ன செய்யப்படும்? திறக்கப்படும். அல்லேலூயா. அன்னாள் ஜெபம் பண்ணின பொழுது கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டார், அவளுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தார். அன்னாளை ஒரு பெரிய குடும்பமாய், ஒரு தீர்க்கதரிசி குடும்பமாய் கர்த்தர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்தார். 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிப்போம். 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 1-2.
சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலியையும் மற்ற பலியையும் பட்சித்தது. கர்த்தருடைய மகிமையும் ஆலயத்தை நிரப்பிற்று. கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பினதினால் ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்க கூடாதிருந்தது. அக்கினி இறங்குகிறதையும் கர்த்தருடைய பாருங்க, இந்த இடத்துல நான் வாசிக்கிறோம், சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி பலிகளை பட்சித்தது. கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிற்று. நம்ம ஒரு வீட்டில் ஜெபம் பண்றோம்னா அந்த வீட்டுக்குள்ள கர்த்தருடைய அக்கினி இறங்கி வரும். நம்ம எந்த இடத்துல ஜெபம் பண்ணினாலும் பரலோக அக்கினி இறங்கி வரும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம வீடு ஒரு ஜெபிக்கிற ஒரு வீடா இருக்கணும். குடும்ப ஜெபம் நடக்கணும், வீட்டில் தனி ஜெபம் பண்ணணும். நான் சொல்றதை விட்டுறக்கூடாது. யாரா இருந்தாலும் குடும்ப ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா, தனி ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. இது எப்போ ஒரு குடும்பம் கொஞ்சம் கொஞ்சமா கைவிடுறாங்களோ அப்போ அந்த குடும்பம் கண்ணீருக்குள்ள போகும், வியாதிக்குள்ள போகும், பிரச்சனைக்குள்ள போகும், தனிப்பட்ட வாழ்க்கையில பிரச்சனை வரும். ஆகவே தேவ பிள்ளையே குடும்ப ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. ஆனா சாத்தான் உன்னை ஜெபிக்க விட மாட்டான். உனக்கு நிறைய வேலையை கொடுப்பா, விருப்பம் இல்லாததை கொண்டு வருவா. ஆனாலும் நீ ஜெபம் பண்ணணும். ஆமென். குடும்பமா உட்கார்ந்து ஜெபிக்கணும், எல்லாரும் கூப்பிடணும். அல்லேலூயா. பிள்ளைகளை கூப்பிட்டு குடும்பமா ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. ஜெபிக்கிற வீட்டுக்குள்ள அக்கினி இறங்கி வரும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பேற்று அப்படின்னு சொல்றது, கர்த்தருடைய மகிமை உங்க வீட்டை நிரப்போ, நீங்க செபிக்கிற இடத்தை நிரப்போ. தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தானியேலோ வென்றார். அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கார் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். அல்லேலூயா. தானியேல் எந்த மனுஷனும் பாபிலோன் தேசத்துல செபிக்க கூடாதுன்னு தரியூர் ராஜா கட்டளையிட்டு இருக்கார். ராஜா கட்டளையிடல, ராஜாவுடைய பிரதானிகள்லாம் சேர்ந்து ராஜாவை அவங்கள அந்த காரியத்தை செய்வதற்கு எழுப்பி விட்டுருக்கிறாங்க. ஆனா தானியேல் பத்திரத்துக்கு கையெழுத்த வைக்கப்பட்ட பின்பும் அந்த பத்திரம் எப்படின்னா 30 நாள் வரை ராஜாவை பார்க்காம எந்த தேவனையும் யாரும் நோக்கி பார்க்க கூடாது. அப்படின்னா ஜெபிக்கிறதுக்கு தடை விதிக்கப்பட்டது மாதிரி. ஆனா தானியேல் ஜெபம் பண்றான் தினமும் 3 வேளை. உடனே இந்த மேதியர்கள் பெருசியர்கள்லாம் போய் தரியூர் ராஜாட போய் தானியேல் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே தானியேலை பிடிச்சு சிங்க கெவியில போடுறாங்க ஜெபம் பண்ணதற்காக. தானியேலுக்கு தெரியும் செவிக்க கூடாதுன்னு தடை இருக்கிறது, ஆனாலும் தினமும் 3 வேளை ஜெபம் பண்ணுகிறான். அல்லேலூயா. தானியேலை பிடிச்சு சிங்க கெவியில போடும்போது தரியூர் ராஜா சொல்றான், தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை நிச்சயமாய் தப்புவிப்பான். ஆமென். ஸ்தோத்திரா. உங்க வாழ்க்கையை பார்த்து மற்றவங்க கணிச்சு கொள்ளுவாங்க. அல்லேலூயா. உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரா. என்னைய வளர்த்த ஒரு பாஸ்டர், நடத்தின பாஸ்டர், அவர் ஒரு ஊழியக்கார மீட்டிங்கில் சொல்லியிருக்கிறாரு. என் பேரை சொல்லி அவர் ஊழியத்தில் இங்கே இருக்கும்போது உண்மையா கணவன் மனைவியுமா ஊழியம் செஞ்சாங்க. அல்லேலூயா. ஒரு உண்மையா ஊழியம் செஞ்சாங்க. ஆனால் கடவுள் அவங்கள எவ்வளோ உயரத்தில் ஆசீர்வதிச்சிருக்கிறார். அதை நான் இப்போ பார்க்குறேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரா. கணிச்சு கொள்ள முடியும். தரியூர் ராஜா சொல்றா, தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் நிச்சயமா தப்புவிப்பார். அல்லேலூயா. கணிக்க முடியும். ஓ வாழ்க்கையை பார்த்தா கணிக்கிற மாதிரி இருக்குதா இல்லை கடிக்கிற மாதிரி இருக்குதா? கணிச்சு கொள்ள முடியும். என்னைய பார்த்தா கணிக்க முடியும். என்னை பார்த்தா சில பேர் கணிச்சு கொள்வாங்க. அல்லேலூயா. உண்மையா வாழ்ந்ததுனால கடவுளை ஒரு உயர்த்தி இருக்கிறார். கணிக்க முடியும்.
நீ நடந்து வர்ற வழிகள், வாழ்க்கை சபையில இருக்கிறது, அதையெல்லாம் பார்த்து பிறர் மனசுக்குள்ள கணிப்பாங்க. இந்த குடும்பம் நிச்சயமா உயரும், கணிக்க முடியும். அல்லேலூயா. இப்படி ஒரு கணிக்க முடியும். ஆமென். இது என்னைக்கு ஒப்பேறாது, என்னைக்கு ஆசீர்வாதம் வராது. ஏன்? பூரா தப்பாவே இருக்குது எல்லாமே. அது உயரவே உயர கணிக்க முடியும். தரியு ராஜா சொல்றா, தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருப்பார், நிச்சயமா தப்புவிப்பார். அல்லேலூயா. இப்போ அடுத்த நாள் காலையில வந்து தரியு ராஜா ஆமென் தானியேலே கூப்பிடுறான். உடனே தானியேல் சொல்லுகிறான், ராஜாவே, நான் நீதி கேடு செய்ததில்லை, உமக்கு விரோதமா எந்த பாவமும் செய்யவில்லை. அல்லேலூயா. கடவுள் ஒரு தூதனை அனுப்பி அந்த சிங்கங்களின் வாய்களை புறா கட்டினார். அல்லேலூயா. ஆமென். சிங்கத்தின் வாயெல்லாம் கட்டினார். உடனே தரியு ராஜா சொல்றா, ஆமென், தானியேலை மேல தூக்கி விடுங்க. அல்லேலூயா. தானியேலை மேல தூக்கி விட்ட பின்னாடி தானியேல் மேல் குற்றச்சாட்டினவர்களை சிங்க கபியில தூக்கி போடுங்கள். அவ்வளவு பேர் யாரு தெரியுமா? மந்திரிமார்கள், ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கிற பதவியில் இருக்கிற ஆட்க. தரியு ராஜா சொல்றா, சிங்க கபியில ஒன்று போடுங்கள் தானியேல் மேல குற்றச்சாட்டினவர்களை. ஆனா வேதம் சொல்லுகிறது, அவங்கள தூக்கி போடும் பொழுது கீழே போய் அடியில சேருக்கு முன்னையே சிங்கங்கள் அப்படி பாஞ்சு வந்து அவங்க மேல கடிச்சு எலும்புகளை எல்லாம் அப்படியே நொறுக்கி போட்டதா. அல்லேலூயா. ஆமென். பாவம் இருந்தா சிங்கம் உன் மேல பாயும். ஆமென். உன் வாழ்க்கையில பாவம் இருந்தா சிங்கம் உன் மேல பாயும். அல்லேலூயா. இதோ கெர்ச்சிக்கிற சிங்கம் போல சாத்தான் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறார். அல்லேலூயா. இயேசுநாதர் சொல்றாரு, அதோ சிங்கம் வருது, சாத்தான் சாசந்த வர்றான், அவனுக்கு என்னிடத்துல ஒன்றுமே கிடையாது. நல்லா பிசாசை பார்த்தா சொல்லுவேன், அவன் போடா, சும்மா சாதாரணமாக சொப்பனமெல்லாம் பார்த்துட்டு, ஏசு நாமத்தில் சாத்தானை உன்னை கட்டுகிறேன், வெளியே போ, உனக்கு இங்கே இடமே கிடையாது. அல்லேலூயா. சும்மா அசால்ட்டா சொல்லுவேன், ஏசு நாமத்தில் பிசாசே போ. அல்லேலூயா. ஸ்தோத்திரா. ஆமென். ஏனென்றால் ஆமென் ஸ்தோத்திரா, மடியில கணம் இருந்தா வழியில பயம் இருக்கும், வாழ்க்கையில தவறு இருந்தா சாத்தான் அவன் குடும்பத்துக்கு விரோதமா வருவான். அல்லேலூயா. உடனே அவனை தானியேலை சிங்க கபியிலிருந்து தூக்கி விடும் பொழுது வேதம் சொல்லுகிறது, இந்த தரியு ராஜா அவனுக்கு உயர்வை கொடுத்து வெண் வஸ்திரம் தரிப்பிச்சு அவனை ஒரு பெரிய சிங்காசனத்தில் அவனை உட்கார வச்சு 128 நாடுகளை ஆளுகிற தரியு ராஜா எல்லா மக்களுக்கு லெட்டர் எழுதுகிறான். இந்த தானியேலின் தேவனை போல ஒரு தெய்வம் இந்த உலகத்துல யாருமே கிடையாது. அல்லேலூயா. அந்த வசனத்தை மட்டும் வாசித்து நான் முடிக்க போகிறோம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 25 28 வரை. பின்பு ராஜாவாகிய தரியு தேசமெங்கும் குடியிருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஜாதியாருக்கும் வாசைக்காரருக்கும் எழுதினது என்னவென்றால், 128 நாடுகளுக்கு ஆண்டு அவன், உங்களுக்கு சமாதானம் பெருக கடவது. என் ராஜ்யத்தின் ஆளுகைகள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர், அவருடைய ராஜ்யம் அழியாதது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தமும் நிற்கும். தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் இரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாய் இருக்கிறார் என்று எழுதினான். தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. ஹல்லேலூயா. 4 ராஜாக்கள் ஆண்ட காலத்துல தானியேல் ஆமென் பாபிலோன்ல இருந்தான். 4 பேரும் செத்து போறான், 4 ராஜாக்களும் செத்து போறான். ஆனா தானியேல் உயிரோடு இருக்கிறான். ஹல்லேலூயா. 4 ராஜாக்கள் ஆண்ட கால வர தானியேலின் காரியம் ஜெயமா இருந்தது. அப்படின்னா நல்ல தீர்க்க ஆயுசு. ஆமென். செபிக்கிறவனுக்கு தீர்க்க ஆயுசு, செபிக்கிறவனுக்கு சிங்கம் சேதப்படுத்தாது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக.
ஆமென். ஜெபிக்கிற மனுஷனா மாறணும். ஆமென். நான் வாலிபத்தில் கத்தருக்குள்ளே வரும்போது அல்லேலூயா, ஆமென், கோட்டைப்படத்தில் போட்டு கிடக்கும், போட்டுக்கு டிரைவராக போவேன். எங்கே போடுதா? அல்லேலூயா. சினிமா பார்ப்பேன், அறந்தாங்கி, அப்புறம் ஆவுடையார் கோயில், அங்கே எங்கேயும் போய் பேரா ஊரணிலாம் படம் பார்த்துட்டு ஒரு 10 பேர் சைக்கிளில் வருவான். அல்லேலூயா. இருட்டாக தான் இருக்கு, சைக்கிளில் வருவான். அப்படி படம் பார்த்துட்டு வந்த உடனே அந்த அசிங்க காட்சிகள் கண்ணுக்குள்ளே தூங்கும்போது வரும். உடனே எந்திரிச்சு போய் ஒரு கடற்கர ஓரத்தில் தனியாக போய் அழுகுவேன். ஆண்டவரே, கண்ணுக்குள்ளே ரொம்ப அசிங்கமான காட்சியில் வருது, ஏசப்பா அதெல்லாம் மாற்றுக்கன்னு சொல்லி முழங்கால இருந்து அழுது ஜெபம் பண்ணுவேன். படம் பார்ப்பேன், ஜெபம் பண்ணுவேன். அல்லேலூயா. காலையில் கடலுக்கு போகணும். இப்படி ஜெபிக்க ஆண்டவர் ஒரு நாள் சொன்னார், படம் பார்க்க போகாதன்னு சொன்னார். அந்த சத்தத்தை கேட்டுட்டு படமே பார்க்க போக மாட்டேன். ஒரு மனித ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாதான் கடவுளுடைய சத்தத்தை கேட்கலாம். கடவுள் என்னென்னலாம் சொல்கிறாரோ அதை கேட்டு வாழலாம். அல்லேலூயா. ஒரு மனிதன் ஜெபிக்கிறவனா மாறும்போது அவன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. சிங்கம் சேதப்படுத்தாது. ஆமென். உனக்கு எதிராக வருகிறவர்களை கர்த்தர் சிங்க கவியிலே போட வைப்பார். அல்லேலூயா. ஆக தேவ பிள்ளைகளே, ஜெபிக்கிற உன்னுடைய வாழ்க்கை ஒரு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கையா, ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையா மாறும். எல்லாரும் முழங்கால் படிடுமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும்.